சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் 9ஆம் நாளில் பல்லக்கு பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய இவ்விழாவில் பார்த்தசாரதி பெருமாள் 10 அவதாரங்களில் 4 மாட வீதிகளில் வீதியுலா செல்கிறார். முன்னதாக திருத்தேர் பவனியில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளைக் கண்டு ஆசி பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மரக்காணம் தர்மாபுரி வீதியில் அமைந்த திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் முதல் நாள் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 21 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முதல் நாள் உற்சவத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு பக்தி நிறைந்த தரிசனத்தை அளித்தார். இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று அம்மனை மனமுருகி வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் ராகு பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் 26ஆம் தேதி மாலை 4:20 மணிக்கு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இதனை முன்னிட்டு நவகிரக தலங்களில் ராகு பரிகார தலமாக போற்றப்படும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் தனி சன்னதியுடன் உள்ள மங்கள ராகுவுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ரிஷபம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.